வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். பணத்தின் ரகசியம். பணம் எப்படி நம்மை வந்தடைகிறது, அதற்கான வழிகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பணம் இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான தேவை என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அது மட்டுமே எல்லாமும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். அந்த பணம் நேர்மையான வழியில் யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது பணம் வருவதற்கான மனோபாவத்தை பற்றி பார்ப்போம். பணம் சம்பாதிப்பது மிகவும் கடினம் என்று நீங்கள் நினைத்தால் உண்மையில் அது உங்களுக்கு கடினமாகவே இருக்கும். ஒரு உதாரணத்தை பாருங்கள். நீங்கள் ஒரு காலத்தில் மாதம் 15,000 ரூபாய் சம்பாதித்த போது அது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக தோன்றியிருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் 70,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது அந்த தொகை ஒரு லிமிட் ஆகிவிட்டது போல் உணரலாம். ஆனால் நீங்கள் 4 லட்சம் 10 லட்சம் என்று சம்பாதிக்கத் தொடங்கும் போது உங்கள் மனதில் அந்த இலக்கு எளிதாகிவிடும். உண்மை என்னவென்றால், உங்கள் மனம் எதை பெரிதாக நினைக்கிறதோ அதை அடையும் திறன் அதற்கு உண்டு. இதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு கல்லை தூக்கி எறிய முயற்சிக்கிறீர்கள். முதல் முறை அது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்கும்போது அடுத்தடுத்த முறை அது மிகவும் எளிதாகிவிடும். அதே போலத்தான் பணத்தை பெறுவதும் ஒரு சாதாரண விஷயம் என்று உங்கள் மனம் நம்பத் தொடங்கினால் அது உண்மையில் எளிதாகிவிடும். சரி, இப்போது பணத்தின் ரகசியத்தை பற்றி பார்ப்போம். இந்த ரகசியத்தை ஒரு சிறிய கதை மூலம் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஒரு பரபரப்பான சந்தையில் ராமு என்ற ஏழை வியாபாரி காய்கறிகளை விற்றுக் கொண்டிருந்தார். அவர் மிகவும் நேர்மையானவர். ஆனால் அவருடைய வருமானம் குறைவாகவே இருந்தது. ராமு, இன்று வியாபாரம் மந்தமாக இருக்கிறதே, கொஞ்சம் விற்றால்தான் இரவு உணவுக்காவது பணம் கிடைக்கும். அப்போது ஒரு வயதான பெண்மணி தள்ளாடியபடி வந்தார். அவர் கையில் இருந்த மூட்டை கீழே விழுந்தது. அம்மா, என்ன ஆச்சு? பரவாயில்லையா? வயதான பெண்மணி, ஐயா, என் மூட்டை கீழே விழுந்து விட்டது. கொஞ்சம் தூக்கி வைக்க முடியுமா? எனக்கு உடம்பு சரியில்லை. இதோ தூக்கி வைக்கிறேன் அம்மா. உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி வேண்டுமா? வயதான பெண்மணி, ரொம்ப நன்றிப்பா. கடவுள் உனக்கு நல்லதை செய்வார். அவர் உதவி செய்ததில் எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை. வியாபாரி, தம்பி, உங்ககிட்ட நல்ல தக்காளி இருக்கா? எனக்கு நிறைய வேணும். கல்யாண விருந்துக்காக ஆர்டர் கொடுக்க வந்திருக்கேன். ராமு, இருக்குங்க ஐயா. இதோ பாருங்க, எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வேணும்னாலும் கொடுக்கிறேன். வியாபாரி, எனக்கு ஒரு பெரிய வண்டி நிறைய வேணும். விலை என்ன ஆகும்? நீங்க நிறைய வாங்குறதால கொஞ்சம் குறைச்சு போடலாம் ஐயா. ராமு அன்று நல்ல லாபம் பார்த்தார். இது எதிர்பாராத விதமாக அவருக்கு கிடைத்தது. ஆனந்த் தனக்குள்ளே, இந்த வியாபாரத்துல இன்னும் கொஞ்சம் லாபம் பண்ணணும், யாரையாவது ஏமாத்த முடியுமான்னு பார்க்கணும். ஏழை, ஐயா, ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? ஆனந்த், போ, இங்கே எதுவும் கிடையாது. வேலையில்லாம ஊர் சுத்திக்கிட்டு வந்துட்டாங்க. செல்வந்தரான ஆனந்த் நிறைய சம்பாதித்தாலும் அவர் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார். கஞ்சத்தனமாக இருப்பார். சில நாட்கள் கழித்து ராமுவின் கடை பரபரப்பாகவும் ஆனந்தின் கடை வெறிச்சோடியும் இருந்தது. ராமுவின் வியாபாரம் நாளுக்கு நாள் பெருகியது. அவருடைய நேர்மைக்கும் உதவும் மனப்பான்மைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்தார்கள். ஆனால் ஆனந்தின் கடையில் வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது. அவருடைய கஞ்சத்தனமும் மோசமான பேச்சும் வாடிக்கையாளர்களை விரட்டியது. ஆனந்த், ராமு, நீ எப்படி இவ்வளவு சம்பாதிக்கிற? உன் கடைக்கு எப்பவும் கூட்டமலை மோதுதே. என் வியாபாரம்தான் போக போக குறைஞ்சுகிட்டே வருது. ராமு புன்னகையுடன், ஆனந்த், நான் எல்லாருக்கும் உதவி செய்ய முயற்சி செய்றேன். முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா வியாபாரம் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, நம்ம கொடுக்கறது தான் நமக்கு திரும்ப வரும்னு. ஆனந்த், கொடுக்கிறதா? நீ அந்த கிழவிக்கு உதவி செஞ்சியே, அதனாலதானா உனக்கு இவ்வளவு நல்லா இருக்கு? ராமு, இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான். மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதுவே எனக்கு நிறைய நல்ல விஷயங்களை திரும்ப கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன். பணத்தை மட்டும் குறிக்கோளா வச்சு ஓடாம நம்ம வேலையில உண்மையா இருந்தா அதுதானா வரும். ஆகவே நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், கொடுப்பதுதான் பணம் வருவதற்கான மிக முக்கியமான ரகசியம். நீங்கள் சுயநலமில்லாமல் மற்றவர்களுக்கு உதவினால்
அது உங்களுக்கு நிச்சயம் ஒரு வழியில் திரும்ப வரும். ஆனால் அதை ஒரு வியாபாரமாக நினைக்காதீர்கள். எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யும் உதவிதான் உண்மையான பலனைத் தரும்.